விஜய் வந்து ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் பெருசாக நிறைவேற்றலை அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக அது உண்மைதான். உண்மைதான்றீங்க? உண்மைதான். அவங்க சொன்னது எதையுமே அதான் சரியால வரல. வந்தாலுமே அது சரியான முறைப்படி நடக்க கிடையாது. விஜய் சொல்றது உண்மைதான். 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 அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். எங்களுக்குலாம் அவர் வரதான் ஆசை. உனக்கு விஜய் வர்றதா எங்களுக்குலாம் ஆசை. டிஎம்கே பொறுத்தளவுக்கு அப்படி தான் இருக்குது. எதையுமே எல்லாமே அடாவடி மாதிரி நடக்குது. ஆமாம், எந்த இதுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் தானே இருக்குது. கவர்மெண்ட் சட்டம் எடுக்கிறேன்றாங்க. என்ன எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் இதை கேட்குறதுனால நான் சொல்கிறேன், பெண்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்குது சொல்லுங்கள்? எங்கேயாவது நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. அவர் வந்தால் ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். 2026 விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். இளைஞர்கள் ஓட்டு பூரா அவருக்கு தான். என்னடா அவ்வளோதான், கன்ஃபார்ம் இளைஞர்கள் ஓட்டு எல்லாம். அப்போ என் பிள்ளை இந்த அவருக்கு என் பிள்ளைய சொல்கிறப்ப என் பிள்ளைய சொல்கிறத நம்ம கேட்போம். கண்டிப்பாக அவருக்கு தான் நாங்கள் போடுவோம். அவரை ஏன்னா இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். அவங்க வந்து இனிமேல் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நடத்துனவங்களாம் இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, இனிமேல் வர்றவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அவர் மூலிமா பிள்ளைகளுக்கு என்ன சலுகை வருதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே.